பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெற்றது வாக்கிய பஞ்சாங்காரம். அந்த வகையிலே மீனம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியா வந்துட்டோம். வயது 13 19 20 to 40 40 to 60 தொழில் எப்படி, படிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண வைபவம், பொருளாதாரம், பிஸ்னஸ், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, வெளிநாடு, வெளி உணர்வு, உள்நாட்டு வெளிநாட்டு மாற்றங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா எதையுமே செய்ய முடியலையா? ஐயா நீங்க எல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க, ஆனா எதுவுமே செய்ய முடியலையா? முடியாது இல்ல. கொடுக்குறவரு கொடுத்தா தானே நம்ம பாஸ் பண்ண முடியும். ராசி கட்டத்துல 40 மார்க்கு, நவாம்சத்துல 70 மார்க்கு. அப்ப நல்லா பாஸ் பண்றோம். ராசி கட்டத்துல 10, நவாம்சத்துல 15னா எப்படி பாஸ் பண்ணுவார் வாத்தியார்? பலா டமார் அப்படித்தானே பேப்பர்ல போடுறாங்க. ஏன் லேட்டா வந்தாருன்னா ஆசிரியர் அடிக்கிறது. இப்ப காலம் மாறிடுச்சு. அப்படியே யூனிவர்சிட்டி ப்ரொபோசல். ஏன் லேட்டு? வாத்தியார தான் அடிக்கிறது, பசங்கள் அடிக்கிறது. கலிகாலமாகி விட்டது. கொஞ்சமாவது அந்த தர்மத்தோட சிந்தனையோட அந்த யோக பலனோட சரி ஐயா சொல்றாங்க 7:30 நடக்குது, யார்கிட்டையும் எதுவும் போகக்கூடாது, பேசக்கூடாது, வம்பு போகக்கூடாது, நம்ம வேணும்ட்டு நம்ம வந்து இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருந்தா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் அதை கொடுக்கும். போக்குவரத்து கவனம், மனைவிமார்ல கவனம், துணைவிகிட்ட கவனம், கணவன் மனைவி உறவு கவனம், நண்பர்கள் கவனம், பொருளாதார கவனம். எதை கொடுக்குறோமோ இல்லையா, பணத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரத்துல என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடு, 10 நாள் இல்ல 10 வருஷம் சாப்பிடு வீட்டுல. பொருளாதாரத்தை மட்டும் காட்டணும். அது பின்னாடி எல்லாத்துக்கும் மன வருத்தம் வரும். உண்டு வேலை உண்டு. அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை, தாய் நிலை உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும். தந்தையை விட தாய், இந்த இடத்துல தாய் நிலை உடல் ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய் 7 நடக்கும்போது அவங்க தாயினுடைய காரம் கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்படிலாம் இருந்து வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை மீன ராசிக்கு இந்த 7:30 பாதிப்புல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு மீனத்துக்கு. ஆல்ரெடியே போயிட்டு எடுத்திருக்கேன். இப்போ பின்னாடி வர போறாரு. தங்கம் மேல போய் நிக்குது, வெள்ளிய வான்னு கூப்பிட்டு. தங்கம் மேல போய் திருக்கணித மேல போயிடுச்சு. வாக்கியத்தை வான்னு கூப்பிடுது. வெள்ளி என்ற வாக்கியத்தை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா எல்லாம் ஒண்ணு, அந்த வேல்யூ ஒண்ணுதான். வேகமா போயிட்டு இருக்குல்ல, மதிப்பு கூடுதில்ல, எல்லாத்துக்கும் மதிப்பு கூடுதில்ல. அப்ப திருக்கணிதத்துக்கு மதிப்பு, வாக்கியத்துக்கு மதிப்பு. தசாபுத்தி கவனிப்பு அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த 7:30 எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஈஸ்வரன் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திர யமகிரம் சாய மாத்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சுவாகா என்ற மூல மந்திரத்தையும் உன் காகத்வஜாய கட்ககசாய மனோ மந்த பிரச்சோத, அதே வன்னியில, அதே வில்வம், அதே விக்னேஸ்வரன் சனீஸ்வரனை அடிபடுறதுக்கு விக்னேஸ்வரனை கூப்பிடும். சனீஸ்வரனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு விக்னேஸ்வரனை கூப்பிடும். இந்த காரிய சித்தி மாலை ஒன்று இருக்குது. கச்சியப்ப சிவாச்சாரியருடைய அருளை பெற்றது காரிய சித்தி மாலை. அனுபவித்து படிங்க, வெற்றி உங்களுக்கு தான். வெற்றியோட ஐயா வெற்றின்னு சொல்ல மாட்டேன், தடைகளை குறைக்கும், அவ்வளவுதான். தடைகள் குறையும், அதுல மாற்றுக்கருத்து. தடைகள் பூரா குறைஞ்சுக்கிட்டே போகும் என்று மறக்க வேண்டாம். அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக 12 ராசிக்காரங்களுக்கும் சனீஸ்வரனும் விக்னேஸ்வரனும் சனீஸ்வரனும் கண்டிப்பாக எல்லா வகையிலும் எல்லா செல்வங்களும் கொடுக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.